வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஃபீஸில் கொடுத்த ஜாபரா ஹெட்ஃபோன். இது வந்து ஒரு ஒயர்டு ஹெட்ஃபோனு. இது நம்ம கொடுத்ததில் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்பாஞ்சு பிஞ்சு போயிடுச்சு. இந்த பக்கம் பாருங்கள் ஸ்பாஞ்ச் இருக்கா, இந்த பக்கம் ஸ்பாஞ்சு இல்லை. இந்த ஸ்பாஞ்ச் இல்லாமல் இந்த ஷார்ப்பான ஏரியாவை வச்சுட்டு கால்ஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். காதெல்லாம் அறுத்து எடுக்குது. சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஆஃபீஸில் போய் கேட்டால் நீங்களே பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. சரி, நான் அமேசானில் பார்த்தேன். ஸ்பைடர் ஜூஸ்னு பிராண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பாஞ்சு 200 தந்தாங்க. ஆர்டர் போட்டாச்சு. இதில் வந்து என்னென்னா, எனக்கு வந்து 2 பேர் வாங்கினேன். சரி வாங்குவோம், இப்படியே தான் நான் 6 மாதத்துலேயே பிஞ்சிருச்சு. திரும்ப ஒரிஜினலே இப்படி போகுது, நம்ம வாங்குறது டூப்ளிகேட்டு எப்படி வருதுன்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா. சரி வாங்குவோம், திருப்பி பிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் அதை நம்ம இன்னொரு பேரை யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கினேன். இங்கே பாருங்கள் 4 இது கொடுத்துருக்காங்க. இந்த 4 வந்து ஃபஸ்ட்டு எடுப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரிஜினல் வரும் இல்லையா, ஒரிஜினல் மாதிரி இல்லை, கொஞ்சம் அதோட ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, முழுக்குன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு பேரு. இப்போ வந்து 2வது பேரையும் எடுத்தாச்சு. இது நம்ம வந்து ஹெட்ஃபோனில் ஃபிட் பண்ணி பார்ப்போம், எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு காடி மாதிரி இருக்கும், அந்த காடிக்குள்ளே மாட்டி, இது வந்து ஒரு எலாஸ்டிக் ஸ்பாஞ்சு தான். அப்படியே நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னாவே அதில் செட் ஆயிரும். இப்போ நான் இழுத்துருக்கேன் பாருங்கள். அப்படியே சுற்றிட்டு கொஞ்சம் கீழே இழுக்கணும். சுற்றி எல்லாரும் ஈக்குவல் சைடாக எல்லா பக்கமும் இழுத்திங்கன்னா தான் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். இழுத்தாச்சு. கீழே மட்டும் கொஞ்சம் இதாகலை, மாட்டிடுவோம். மாட்டியாச்சு. ஸோ சுற்றி விட்டிங்க அப்படின்னா நார்மலாக ஆயிரும். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம வாங்கினது இது வந்து ஒரிஜினல் இருக்குது, அந்த ஒரிஜினலையும் கழட்டிடுவோம். அப்போ தான் 2 சைடு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடு ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ 200 வந்து ஒரு ஈஸியான ஃபிட்டு. ரொம்ப நிம்மதி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை வாங்கி போட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கால்ஸ்லாம் ஈஸியாக எடுக்க முடியுது. இந்த மாதிரி அப்போ புது பொருள் வாங்கி நான் ரிவ்யூ போட்டுட்ருக்கேன். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.